தாவேகா தலைவர் விஜய் மற்றும் மனைவி சங்கீதா இவங்களுடைய விவாகரத்து விஷயம் தான் இப்போ மிகப்பெரிய அளவுல பூதாகரமா வெடிச்சிருக்கு. விஜய் அவர்கள் இந்த அளவுக்கு ஒரு மோசமான நபரா அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ மனைவி சங்கீதா அவங்க பல அதிர்ச்சிகரமான விஷயங்களையும் வெளியிட்டிருக்காங்க. இப்படிப்பட்ட இந்த நிலையில தன்னுடைய அம்மாவுக்கு ஆதரவா இருந்துட்டு இருக்கிற விஜய் அவர்களுடைய மகன் ஜேசன் சஞ்சய் அவர்களும் நேரடியா தன்னுடைய தந்தை விஜய் அவர்களை திட்டி இருக்கிறது மட்டும் இல்லாம எதிர்பாராத நிலையில அவர் கேட்டிருக்கிற ஒரு கேள்வியானது விஜய் அவர்களையே அதிர வச்சது மட்டும் இல்லாம அவரை சிந்திக்கவும் வச்சிருக்கு. ஜேசன் சஞ்சய் அவர்கள் பேசியிருக்கிற சில முக்கியமான விஷயங்கள் தான் இப்போ சமூக வலைதளத்துல வைரல் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு. அப்படி என்னதான் கேள்வி கேட்டாரு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். பல வருடங்களா வதந்தியா வந்துட்டு இருந்த ஒரு விஷயம் வந்துட்டு இப்போ நிஜமாயிருக்கு. நம்ம யாருமே எதிர்பார்க்காத நிலையில சங்கீதா அவங்க இப்போ விவாகரத்து கேட்டு நீதிமன்றத்துல மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாம ஏப்ரல் 20ஆம் தேதி அன்னைக்கு விஜய் அவர்கள் நேர்ல ஆஜராகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. இதுல ரொம்ப அதிர்ச்சிகரமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா விஜய் அவர்கள் இந்த அளவுக்கு ஒரு மோசமான நபரா அப்படிங்கிற மாதிரி தான் ஒவ்வொரு குற்றச்சாட்டுகளும் எல்லாரையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கு. ஒரு நடிகையோட கள்ள உறவுல இருக்கிறதாகவும் தனக்கு அந்த விஷயம் தெரிஞ்சதுல இருந்து தனக்கு செலவுக்கு கூட காசு கொடுக்கறது இல்ல அப்படின்னு கடந்த 5 ஆண்டுகளா எந்த அளவுக்கு கேவலமா பேசக்கூடாதோ அந்த அளவுக்கு கேவலமா பேசி அசிங்கப்படுத்தி இருக்காரு அப்படிங்கிற மாதிரி மனைவி சங்கீதா அவங்க குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. அவர் செய்யற ஒவ்வொரு தவறான செயல்களும் தனக்கும் தன்னுடைய பசங்களுக்கும் மிகப்பெரிய அவமானமா இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த விவாகரத்து முடிவானது இப்ப எடுத்த முடிவு இல்ல அப்படின்னு 2021ஆம் ஆண்டு இந்த முடிவை எடுத்துட்டதாகவும் ஆனா பசங்களுடைய படிப்பும் அவங்களுடைய மனசும் பாதிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காகவே அந்த முடிவை இவ்வளவு நாட்கள் தள்ளி போட்டதா சொல்லியிருக்காங்க. இந்த திருமணத்தை மீறிய உறவால அவங்களுடைய குடும்பத்துல ஒரு மிகப்பெரிய சண்டையே வெடிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதனால வீட்டுல நடக்கிற ஒவ்வொரு சண்டையிலையும் விஜய் அவர்களுடைய இந்த தவறான நடத்தைய மகன் சஞ்சய் அவர்கள் ஒவ்வொரு முறையும் கண்டிச்சிருக்கிறதா சொல்லப்படுது. தந்தை மகனை கண்டிக்கிறதுல இருந்து மகன் தந்தையை கண்டிச்சிருக்கிறது எவ்வளவு பெரிய கொடுமையான விஷயம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் புரியும். தன்னுடைய அம்மாவுடைய நிலையை சொல்லி பல முறை ஜேசன் சஞ்சய் அவர்கள் தன்னுடைய தந்தை விஜய் அவர்களை கண்டிச்சிருக்காரு. ஆனா விஜய் அவர்கள் கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாம எதை பத்தியும் கவலைப்படாம கடைசி வரையும் அந்த திருமணத்தை மீறிய உறவுல தான் இருந்திருக்காரு. இதனால மகன் தந்தை இருவருக்குமே பெரிய பெரிய சண்டைகள் நடந்திருக்கிறதாகவும் சொல்லப்படுது. ஒரு கட்டத்துல ஜேசன் சஞ்சய் அவர்கள் தன்னுடைய தந்தை விஜய் அவர்களை பயங்கரமா திட்டி இருக்கிறது மட்டும் இல்லாம ஒரு பெரும் கேள்வியை கேட்டு அதிர வச்சிருக்காரு. அதுல சஞ்சய் அவர்கள் நானும் திருமணம் பண்ணி குழந்தைகள் பெற்று நீங்க செஞ்ச அதே தவிர நானும் செஞ்சா உங்களால ஏத்துக்க முடியுமா அப்படின்னு இப்படி ஒரு கேள்வி கேட்டு சஞ்சய் அவர்கள் விஜய் அவர்களையே அதிர வச்சிருக்கிறது மட்டும் இல்லாம சிந்திக்கவும் வச்சிருக்காரு. ஒரு தந்தை எப்படி இருக்காரோ அதை பார்த்துதான் பசங்களும் வளருவாங்க. இந்த ஒரு விஷயத்தை தான் சஞ்சய் அவர்கள் தன்னுடைய தந்தைக்கு புரிய வச்சிருக்காரு. ஆனா தன்னுடைய தந்தை இதையெல்லாம் விட்டுட்டு திருந்திடுவாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில எதை பத்தியும் கொஞ்சம் கூட கவலைப்படாம விஜய் அவர்கள் அதே முடிவுல இருந்ததுனால தன்னுடைய அம்மா சங்கீதா அவங்க இப்போ இந்த விவாகரத்தை அறிவிச்சிருக்கிறதா சொல்லப்படுது. இப்போ சங்கீதா அவங்க வெளியிட்டிருக்கிற ஒவ்வொரு விஷயங்களுமே விஜய் அவர்கள் எந்த அளவுக்கு ஒரு மோசமான நபரா அப்படிங்கிற மாதிரி தான் ஒட்டுமொத்த எல்லா தமிழக மக்களையுமே அதிர வச்சிருக்கு. விஜய் அவர்களுடைய இந்த செயல் பத்தின உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத பத்தி கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.